ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம். மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியிலே கேது இருக்கின்றார். 7 கேது சம்பந்தத்துடன் உங்களுடைய ராசி 9 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார். அதனால் 1ஆம் வீடு பலமடைகின்றது. ஆனால் 1ஆம் வீட்டு அதிபதி 12 வக்ரமாக இருக்கின்றார். உடன் 2-9 கூடிய சுக்கிரன் சேருவதினால் தர்ம கர்மாதி யோகம் உண்டாகிறது. அதனால் 1ஆம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கவசம் போல் காப்பாற்றும் என்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தியாகி 11 செல்வார். ராசிநாதன் 11 இருப்பது சகலவிதமான சௌபாகியங்களின் வெற்றியை தரும். அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக மாத இறுதியிலே ஏற்படும். மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் அவர் விரயத்தில் இருப்பதும் 16ஆம் தேதிக்கு பிறகு விரையாதிபதியும் உடன் சேர்வதும் ஒரு சில அலைச்சல்கள், திருச்சல்கள், தேவையற்ற வீண் விரயங்கள் எல்லாம் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் 6 இருந்து வக்ரத்திலே இருந்து பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் 9 இருந்து பார்க்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆகாத செவ்வாயினுடைய பார்வையும் ராசிநாதனுக்கு கிடைப்பதினால் தசாபுத்தி சரியில்லை என்றால் உடல் நலத்தில் சங்கடம், பிரச்சனைகள், போட்டி, பொறாமை, வம்பு வழக்கு, தேவையில்லாமல் உங்களுடைய உழைப்பெல்லாம் வீணாகக்கூடியது. நீங்கள் உழைக்க பேர் மற்றவர்கள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் ராசிநாதன் புதனுக்கு சனி செவ்வாய் பார்வை இருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்களுக்குத்தான் இது பொருந்தும். மற்றவர்களுக்கு இது பொருந்தாது. மற்றவர்களுக்கு இந்த தர்ம கர்மாதி யோகத்தினுடைய பலன் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். எது எப்படியே இருந்தாலும் அவர் 22ஆம் தேதிக்கு பிறகு 11 சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்திக்கு பிறகு பெரிய யோகம், அதிர்ஷ்டம் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும். குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதனால் கவசம் போல் அது உங்களை காப்பாற்றும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிர பகவான். அவர் 12 இருக்கின்றார். அவருக்கு சனி செவ்வாய் பார்வை கிடைப்பதினால் 16ஆம் தேதிக்கு பிறகு விரையாதிபதியும் சேர்வதனால் குடும்பத்தில் சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ கட்டாயம் ஏற்படும். பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும், பொருட்களை பாதுகாப்பதிலும் எச்சரிக்கையாகவும், வார்த்தை விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய செலவுகள் காத்திருக்கும். கடன் படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அப்படி கடன் வாங்குவது என்றால் தன்மையானவும் தகுதியானவர்களிடத்தில் வாங்க வேண்டும். கண்ட இடத்தில் கை நீட்டிவிட்டால் நாளைக்கு தேவையற்ற அசிங்கம், அவமானங்கள் சந்திக்க நேரிடும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். 24ஆம் தேதிக்கு பிறகு அவர் ராசியிலே நீசம் பங்கம் அடைவார். தான் வீட்டிற்கு அவர் 12 இருப்பதினாலும் விரயத்திலே சூரியனும் இருப்பதினாலும் அந்த 12ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினாலும் மிகவும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் குடும்பத்தில் அமைதி கெடும். அதனால் உங்கள் மன நிம்மதியும் உடல் நலமும் கெடும் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் அமைதி, அன்பான வார்த்தைகள். மிக மோசமான வார்த்தைகள் குடும்பத்திலோ மற்றவர்களோ உங்களை தாக்கினாலும் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டு போக வேண்டியது. அமைதியாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது என்பதில் மனதிடத்துடன் நீங்கள் அமைதியை காப்பது தான் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறையாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு. அவர் 9 இருந்து 3ஆம் வீட்டை பார்ப்பதும் 3ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்ந்து பார்ப்பதும் ஒரு சிறப்பு. மேலே சொன்ன 2 வீட்டு பலன்கள் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய தைரியத்தினால் தற்சமய கோச்சார பலன் தைரிய ஸ்தானாதிபதி தைரிய வீட்டை அந்த வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து பார்ப்பதினால் உங்கள் தைரியத்தினால் எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தைரியம் உங்களுக்கு இருக்கும். இளைய சகோதரருடைய முழு ஒத்துழைப்பும் அவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் உண்டாகும். அவர்கள் மூலமாகவும் ஒரு சிலருக்கு சுபவீரியங்களோ அல்லது வீண் வீரிய செலவுகளோ வரலாம். அதற்கும் காரணம் சனி பகவானுடைய வக்ரப்பார்வை 3ஆம் வீட்டிற்கு கிடைப்பதும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நண்பர்களுடைய ஆதரவும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு விஐபிகள் தொடர்பும் கிடைக்கும். முடிந்தவர்கள் அதை சாமர்த்தியமாக உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் அந்த நட்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் குரு பகவான். அவர் 9 இருக்கின்றார். 4ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய சேர்க்கை. ஆனால் உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய கன்னிராசிக்கு யோகத்தை தராத 8 கூடிய செவ்வாயுடன் சேர்க்கையாக இருப்பதினால் நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கும். யோகமான தசாபுத்தி நடந்தால் 4ஆம் வீட்டின் 9 இருப்பதினாலும் 4ஆம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பூமிக்காரகன் செவ்வாயுடன் இருப்பதினால் பூமியாலும் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக மிக பெரிய அளவிலே லாபங்களும் யோகங்களும் இருக்கும். மாறாக இருந்தால் தாயினுடைய உடல்நலம் கெடும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கவனச்சிதறல்கள் ஏற்படும். உங்களுக்கும் உடல்நல குறைபாடாகலாம். அக்கம் பக்கத்தில் உள்ளவருடைய போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகளால் சிலருக்கு சண்டை, சச்சரவு, வம்பு வழக்கு என்றது இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும்.
குறிப்பாக நீங்கள் உடல்நலத்திலும் தாயார் உடல்நலத்திலும் கட்டாயம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எது எப்படியோ இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சந்திரனுடைய சாரம் ரோகிணி சாரம் வாங்கி அந்த குரு பகவான் நவாம்சத்திலே உச்சமற்று இருப்பதினால் தாயாரின் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். பலருக்கு குடியிருப்பு மாற்றங்களும் ஏற்படும். சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த காலத்தில் பூமியால் யோகமும் பூமி தொழில் செய்கின்றவர்களால் லாபமும் தாயாராலும் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடைய ராசிக்கு 5 கூடையவர் சனி பகவான். அவர் 6இலே ஆட்சி பெற்று வக்கரமாகவும் இருக்கிறார். 5ஆம் வீட்டை குரு பகவானுடைய பார்வை செய்வதனாலும் 5க்கு 5ஆம் வீட்டில் அவர் 9இலே இருப்பதினால் பிள்ளைகள் மூலமாக யோகங்களும் லாபங்களும் மனநிறைவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகள் வகையில் செலவுகளும் ஏற்படும். அதற்காக நீங்கள் கடன்படவும் நேரலாம். அவரவர் வயதிற்கேற்ற அளவில் அவருடைய வளர்ச்சிகள் இருக்கும். இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிப வயதில் இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் செய்கின்ற வரையிலே அவர்களுக்கு வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். காரணம் 5ஆம் வீட்டு அதிபதியும் வலிமையாகும். 5ஆம் வீட்டிற்கும் குரு சம்பந்தம் கிடைப்பதனால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறதோ இல்லையோ உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அதை கண்டு நீங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். பலருக்கு புத்திர பாக்கியம் வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளது. இந்த மாதத்தில் பல பெண்கள் கர்ப்பஸ்திரி ஆவதற்கும் கர்ப்பம் தரிப்பதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது. அப்படிப்பட்டவர்கள் ஏற்கனவே கர்ப்பஸ்திரியாக இருப்பவர்களுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக ஆகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவர் சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவரே அவர் அங்கே வக்கரமாக இருப்பதினால் 6ஆம் வீட்டு கெடுபலன்களை சனி பகவான் அழிப்பார் என்பதை நீங்கள் நம்பலாம். 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் உங்களுக்கே தெரியும். நாங்கள் மாதம் சொல்வதனால் போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, நோய், நொடி என்று எண்ணற்ற கெட்ட பலன்களை உங்களை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு அவரே அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பார். கடன்கள் இருந்தாலும் கடன்காரர்களால் தொல்லை இல்லாமலும், நோய் இருந்தால் அது மருந்து மாத்திரைகளிலே ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 6ஆம் வீட்டை பற்றி உங்களுக்கு கவலைகள் கூடுமான அளவுக்கு இருக்க தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 7 கூடையவர் குரு பகவான். அவர் 9இலே இருக்கின்றார். 9இலே இருக்கின்றார். 7இலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருப்பதினாலும் களத்திரக்காரன் சுக்கிரனும் சனி செவ்வாய் பார்வையாக இருப்பதினால் அவர் 9இலே இருந்தாலும் யோகத்தை கொடுக்காத செவ்வாயுடன் சேர்க்கை இருப்பதினால் கணவன் மனைக்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். பிரிவினை வராது. நீங்கள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல ஏதாவது சிக்கல்களும் குழப்பங்களும் உண்டாகலாம். ஒருவரை விட்டு கொடுத்து சென்றால்தான் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதே 7ஆம் வீடும் 7ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவானும் தெரிவிக்கின்ற உண்மை. ஆனால் 7ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய சாரத்திலும் 7ஆம் வீட்டிற்கு மற்றொரு யோகாதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதினால் யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கணவனாலோ மனைவியாலோ அதிர்ஷ்டங்களும் யோகமான பொன்பொருட்கள் வாங்குவதோ, வீடு மனை வாங்குவதோ அல்லது இன்ப சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் அற்புதமான முறையிலே திருமணம் நடக்கும். காரணம் 7ஆம் வீட்டு அதிபதி ராசி கட்டத்தில் ஆட்சி பெற்று நவாம்சத்திலே உச்சமடைந்து இருக்கிறார் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் ஆணாலோ பெண்ணாலோ ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரலாம். ராசிக்கு 8 கூடையவர் செவ்வாய். அவர் 9இலே குருவுடன் சேர்ந்திருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக பெரிய கேடுகெடுதல்கள் இருக்காது. இருந்தாலும் 12இலே அந்த செவ்வாய் பார்ப்பதினால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் இரவு பயணங்களை வண்டி வாகனம் செல்லும்போது விழிப்புடன் செல்வதும் இரவு பயணங்களை கூடுமான அளவுக்கு தவிர்ப்பதும் அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். காரணம் அந்த செவ்வாயினுடைய பார்வை 12ஆம் வீட்டிற்கு விழுவதே அதற்கு காரணமாகும். உடன் சனியினுடைய பார்வையும் விழுகிறது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 9 கூடையவர் சுக்கிரன். அவர் 12இலே இருக்கின்றார். மாத கடைசியில் அவர் நீசமம் ஆகுவார். அவருக்கு செவ்வாய் சனியினுடைய பார்வையும் மாத கடைசியில் 16ஆம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி சூரியனும் சேர்க்கை இருப்பதனால் தந்தை உறவுகள் பலவிதமான சிக்கல்களோ அல்லது வீண் விரயங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். யோகமான தசாபுத்தி நடந்தால் தந்தை வகையில் சுபவிரயங்கள் ஏற்படலாம். இல்லை என்றால் விரய செலவும் வைத்திய செலவும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதே வேளையில் 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது ஒரு ஆறுதலான விஷயம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகத்தால் நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். கூடுமான அளவு தந்தை சொல்லையும் தட்டாமலும் தந்தை மனம் கோலாமலும் நடந்து கொள்வதற்கும் தந்தை உறவினரிடத்திலும் மரியாதையும் அன்புடன் நடந்து கொண்டால் கூடுமான அளவுக்கு பிரச்சனை இருக்காது. 9இலே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதினாலும் மாத பிற்பகுதியில் 9ஆம் வீட்டு அதிபதியை இங்கே நீசபங்கம் அடைவதனாலும் மாத பிற்பகுதியில் ஒரு சில யோகமும் அதிர்ஷ்டம் தந்தையால் வரும். அதே நாளையில் புனித பயணங்களும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் மாத கடைசியில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அவர்களது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இருந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் தர்ம கர்மாதி யோகமும் இருக்கிறது. அதுவும் உங்களை கவசம் போலும் தந்தை வகையிலும் தந்தை உறவுகளிடத்திலும் ஒரு சில அதிர்ஷ்ட வகையிலும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எப்படி இருந்தாலும் சனி செவ்வாய் பார்வை ஏதோ ஒரு சில சங்கடங்களை உங்களை ஏற்படுத்துவதற்கு கூடுதலான வாய்ப்பு என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடையவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 12இலும் மாத பிற்பகுதியில்
11 இருக்கின்றார். 10ஆம் வீட்டு அதிபதி 12 இருந்து சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் தொழிலதிபர்களும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிகவும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் பலவிதமான சங்கடங்களும் தொழிலில் நஷ்டம் வருவதற்கும் உங்களுடைய கவனக்குறைவால் அரசாங்கத்தினுடைய கோபத்திற்கு பலர் ஆளாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எல்லா வகையிலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். பணியில் இருப்பவர்களும் கண்ணும் கருத்துமாக உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். இல்லையென்றால் அவப்பெயர் வீண் பழி எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. யாரோ செய்த தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். அதனால் எல்லா வகையிலும் 10ஆம் வீடும் 10ஆம் வீட்டு அதிபதியும் மாத ஆரம்பத்தில் 22ஆம் தேதி வரை சரியில்லாத காரணத்தினால் விழிப்புடன் நீங்கள் கட்டாயம் பணியாற்ற வேண்டும் என்பது தெளிவு. தொழிலதிபர்களுக்கு போட்டியும் போராமையும் இருக்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். காரணம் 10ஆம் வீட்டு அதிபதி 12 இருந்து சனி செவ்வாயால் பார்வைப்படுவதே அதற்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது. உங்களுடைய 22ஆம் தேதிக்கு பிறகு அவர் 11 சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலும் வகர நிகழ்த்தி ஆகிவிடுவார். 10ஆம் வீட்டு அதிபதி 11 இருக்கின்ற காரணத்தினால் பிறகு எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்கி வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய தொழில் மாத பிற்பகுதியில் செல்லும் என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் சந்திரன். ஆரம்பத்தில் சந்திரன் 11 கூடியவர் 10லேயும் பிறகு அவர் 4 கிரகம் என்பதால் வரிசையாக சென்று கொண்டிருப்பார். 11ஐ வைத்து பார்க்கும்போது சாதகமாக கிரகங்கள் இருப்பதினால் மூத்த சகோதர உலகில் ஒரு சில நன்மைகளும் ஆதாயங்களும் லாபங்களும் வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். நீதிமன்றங்களில் ஒரு சிலருக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. உடைய ராசிக்கு 12 கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம் என்பதனால் ஆரம்பத்திலே சாதகமும் பிறகு அவர் 16ஆம் தேதிக்கு வந்துவிட்ட பிறகு சனி செவ்வாய் பார்வையை பெறுவதனால் ஏதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வீண் விரைய பயணங்களும் ஏற்படும் என்பதால் கூடுமான அளவுக்கு தேவையற்றதை நீங்கள் தவிர்ப்பதே நன்மையை தரும். ஆக ஆகஸ்ட் மாத பலன்கள் உங்களுடைய ராசிநாதனுக்கு தர்ம கர்மாதி யோகம் 9 குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்தாலும் சனி செவ்வாய் பார்வையால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். தெய்வ அனுகிரகத்தினால் குருவினுடைய அருளாலும் அந்த சங்கடத்தை போக்கி நீங்கள் சாதனை படைப்பீர்கள். அதற்கு அடிப்படையாக குருவினுடைய பார்வையும் மாத பிற்பகுதியிலே ராசிநாதன் 11 சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினாலும் 2-9 கூடிய சுக்கிரன் நீசமடைந்தாலும் நீசபங்கம் அடைவதற்கே அது காரணமாக அமையும். இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். கன்னிராசிக்காரர்கள் இந்த மாதம் கட்டாயம் சக்கரத்தாழ்வரை வணங்குவதும் ஸ்ரீ ஆண்டாள் தாயாரை தரிசனம் செய்வதும் நல்ல பலன்கள் கைமேல் உண்டாகும். முடிந்தவர்கள் சென்று வரலாம். முடியாதவர்கள் திருவுருவ படத்தை வைத்து ஆண்டாள் பாசுரத்தை திருப்பாவியும் பாராயணம் செய்யலாம். சக்கரத்தாழ்வார் படத்தை வைத்து நெய் தீபம் வீட்டில் இருந்தபடி வணங்கலாம். முடிந்தவர்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கலாம். முடியாதவர்கள் கட்டாயம் காதால் ஒளிநாடாக்கள் மூலம் கேட்பது எல்லா விதமான ஆரோக்கியத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் கட்டாயம் வழிவகுக்கும் என்பதே அனுபவபூர்வமான பலன்களாகும். கைமேல் பலன்கள் கட்டாயம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.